வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் சேஞ்ச் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நம்மளோட எமோஷன் லெவலில் எவ்வளோ தூரம் மெச்சூராக இருந்தால் நம்மளோட கான்வர்சேஷன் எப்படி தெளிவாக இருக்கும், அது கூட ஒரு சில பதிவுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் சோஷியல் சேஞ்சுன்றது தனி மனிதனுக்கு எப்படியெல்லாம் ஒரு துணையாக இருக்கும், தனி மனிதனுடைய சோஷியல் சேஞ்ச் சமூக மாற்றங்களில் எப்படியெல்லாம் அவன் இருக்கிற குரூப்பு, அவன் எந்த ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கிறான், அவன் எந்த கலாச்சாரத்தில் பின்பற்றி இருந்தாலும் அதில் இருக்கிற சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரில் ஹைரார்கி உண்டா, இல்லை எல்லாருமே ஒன்று போல தானா, அதே போல் அவன் அலுவலகத்தில் இருக்கான்னா அந்த பணியிடத்தில் இருக்கிற வேலை நிமித்தமாக அவனுக்கு இருக்கிற அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஹைரார்கி எப்படி இருக்குது, அதில் அவன் எல்லாரோடையும் பழக முடியுமா, இது ஒரு மேலா ஃபீமேலா, ஃபீமேல் இருந்தால் என்ன டேபூஸு, என்ன சோஷியல் இன்ஹிபிஷன்ஸ்லாம் இருக்குது, மேலே இருந்தால் என்ன சூப்பரமசி இருக்குது, என்ன டாமினன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சமுதாயத்தில் இதெல்லாம் சீர்கேடாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம அதை அனுசரித்து போயிட்டுருக்கோம். நிறைய நேரத்தில் அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் லைக் தட் பார்த்தும் பார்க்காதது போல் போய்கொண்டு இருக்கிறோம். இதில் என்ன காரணம், சிலதெல்லாம் நம்ம தனி மனுஷனால் நம்ம தனி ஆளால் மாற்ற முடியாது. we are not having the capacity to change these things அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்டுக்காமல் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கலோக்கியில் பேசக்கூடாது கூட இதை நீ கண்டுக்காதப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற பழக்கம் இருக்குது. அதெல்லாம் அது எப்படியோ போய்கிட்டோம், நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது சமுதாயத்தில் தன்னுடைய கடமைகள் அப்படின்னு வரும்போது ஈடுபாடோடு செய்தால் தான் அந்த கடமைகள் நிறைவேற்ற முடியும். அது அப்போ தான் அது ஏற்புடையதாக இருக்கும். அதை விட்டு நம்ம கண்டுக்காதப்பா அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஒரு விதமான முன்னேற்றமோ மாறுபாடோ அதில் செய்திட முடியாது. இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது அங்கே என்னெல்லாம் ஹைரார்கி இருக்குது அப்படின்னா, ரொம்ப படித்தவங்க, ரொம்ப படிக்காதவங்க, சாதாரண மீனியல் ஜாப் செய்கிறவங்க, இல்லை ஒயிட் காலர் ஜாப் செய்கிறவங்க, அதாவது அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்க, இல்லை பொது இடத்துல பணிபுரிகிறவங்க அப்படின்னு நிறைய இடத்துல எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்கு, ப்ரைவேட் செக்டார் கேட்டகரிஸு, இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கு, ஆஃபீஸ் செட்டிங், அது மாதிரி எதில் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் நம்மளோட சோஷியல் அணுகுமுறை, சமுதாயத்தில் நம்ம எப்படி அணுகிறோம் அடுத்தவங்களோட, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற தொடர்பு, அதில் இருக்கிற பேசக்கூடிய பேச்சுகள், அந்த கான்வர்சேஷன், அதில் இருக்கிற நம்மளோட எமோஷ்னல் லெவல், அதாவது உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்தி கொள்வது, உணர்வுகளை எப்படி வெளிக்காட்டிக்கிறது, அப்புறம் உணர்வும் ஆற்றலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்போ எப்போவும் உணர்வுகளை நம்ம ஒரு இடத்துல பங்க்சர் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதனோட ஆற்றல் வெளிப்படுறது தடைபடும். இதெல்லாம் இன்டர்லிங்க்டு, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு நம்ம எல்லாம் நிறைய தான் பார்க்குறோம். ஆனால் சமுதாய மாற்றத்தில் ஆற்றலுக்கும் உணர்வுகளுக்கும் என்ன தொடர்பு உண்டு அப்படின்னா, ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரில் நம்ம இருக்கிறோம், ஒரு சில சோஷியல் நெட்வொர்க்கில் நம்ம பழகிறோம் அப்படின்னா, அந்த நெட்வொர்க்கில் இருக்கும்பொழுது, அந்த ஒரு குழுமத்தில் இருக்கும்பொழுது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அங்கே என்ன, அந்த கான்ட்ரிபியூஷனில் நம்ம சொல்கிற வார்த்தைகளை எப்படி எடுக்கிறாங்க. ஒரு அலுவலக பணியிடம்னு வைங்க, பணியிடத்தில் நம்மளோட எக்ஸ்பர்டைஸ், ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பையன் வருது வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு வைங்க, பையனும் பொண்ணும், ஈவன் போத் ஆஃப் தெம். எப்போ இந்த காலத்தில் எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே சிறப்பான அணுகுமுறையை வச்சுருக்கிறோம், எல்லாரும் புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டுறோம் அப்படின்னா, இதில் இப்போ ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவான இடம் தான் உண்டு. அதில் சீர்கேடு எல்லாம் மாற்றி அமைக்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே நிறைய மாற்றங்கள் வருவதற்கே ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களாம் இருந்தாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெண் ஒரு பெரிய அலுவலகத்தில் பணி செய்கிறதுக்கு வராங்கன்னு சொன்னால் அவங்கள எப்படி டீக்ரேட் பண்ண முடியும், அவங்கள எப்படி பீலிட்டில் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்த ஆண்கள்லாம் உண்டு. அதுக்கு மத்தியில் வேலை செய்து மேலுக்கு வந்தவங்களாம் ரொம்ப பெரிய கதை சொல்கிறவங்களாம் உண்டு. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் அது இல்லை. ரெண்டு பேரையும் இருபாலரையும் ஒரு போல தான் பார்க்குறோம்னு நினைக்கிறோம். அப்போ கூட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு அலுவலகத்தில் இதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருபாலர்களை ஒருத்தரை வேற்றுமையாக நடத்துறதுன்றது நடைமுறையில் இருக்குதான். சில நேரத்தில் அதை இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, கண்ணும் காணாமல் போய்ப்பா அப்படின்னு, அதுபோல் கண்ணும் காணாமல் போய்க்கிறாங்க. சில சமயத்தில் தே ஆர் ப்ரஷிங் இட் அசைட் அண்ட் மூவிங் ஃபர்தர், அதெல்லாம் கூட நடக்குது. ஆனால் அது மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒருத்தர் வரும்போது, ஒரு இண்டஸ்ட்ரியில் நடக்கிறது, ஒரு கம்பெனியில் நடக்கும்போது, ஒரு தொழிற்சாலையில் இது பற்றி அவங்களோட கருத்தை சொன்னாக்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை காதிலே வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவன் இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கான், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் போகாது அப்படின்னு. சில பேர் பொலைட்டாக சொல்லுவாங்க, வச்சுக்கோங்கப்பா, when it is needed we will ask for you அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறதா சொல்லுவாங்க.
சில பேர் அவ்வளோ பொலைட்டாக பேச மாட்டாங்க, ரொம்ப ரஃப்பாக ஹார்ஷாக சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. முதல்ல நீ போய் ஃப்ளோரில் செயின் மாற்றுறதாவோ இல்லை 12க்கு 12 8க்கு 8 அப்படி கொடுக்குற மங்கி ஸ்பேனர் எடுத்து கொடுக்குற வேலையை ஒரு 5 வருஷம் செய்துட்டு வா, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோ, அப்புறம் எந்த டூல்ஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லலாம் அப்படின்னு ஹார்ஷாக நம்மளோட பர்சனாலிட்டியில் இருக்க அதுலேயே ஒரு நெயில் அடிக்கிற மாதிரி ஆணி அடிக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக சொல்லுவாங்க. அந்த கமெண்ட்டெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது, நமக்கு தெரியும் தானே, தெரிஞ்சால் சொல்ல தானேன்னு. நான் ப்ரெசென்ட் சினாரியோவில் அப்படி இல்லை. சமுதாயத்தில் இந்த இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்குது அப்படின்னா, ஒரு இப்போ தான் புதுசாக படிச்சுட்டு வந்திருக்காரு, அவருக்கு எல்லா விதமான அந்த டூல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அது எப்படி பயன்பாடு உடையதாக மாற்றுறதுன்னு அவருக்கு தெரியும்னு சொன்னால் he can immediately give his என்ன அவரோட ஒப்பீனியனை சொல்லி அதை செயல்படுத்த முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேனேஜ்மெண்ட் அதை சரியான அளவில் ஏற்றுக்கும். இன்றைக்கி ப்ரெசென்ட் சினாரியோவில் இட் இஸ் டோட்டலி சேஞ்ச். இட் இஸ் தெர் ஆர் ஹம்டி நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் அவைலபிள் அண்ட் யூ கேன் கிவ் யுவர் ஒப்பீனியன் ஆல்சோ. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கேட்டுப்பாங்க, முடிஞ்சால் பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா டைம் அண்ட் சரியான சூட்டபிள் டைம் வரும்போது உன்னுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு பொலைட்டாக சொல்லுவாங்களா இருக்கும். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் இருந்து பார்த்து நம்ம ஒருத்தரும் நம்மளோட கருத்துக்களை சொல்லும்போது தான் அது எப்படி எடுத்துப்பாங்க. சில நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இட் பிளேஸ் என்ன வெரி வைட்டல் ரோல் அப்படின்றது கூட இருக்குது. சாதாரணமாக அது வந்து இது மருத்துவ உலகத்தில் இது எடுக்க மாட்டாங்க இல்லையா. ஒரு புதுசாக ஒரு இப்போ தான் மருத்துவம் படிச்சுட்டு ஒருத்தர் இன்டர்ன்ஷிப் வந்திருக்காரு, மருத்துவம் படிச்சுட்டு அவர் ஒரு எமர்ஜென்சியில் வந்து டியூட்டி டாக்டராக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு தியேட்டரில் எப்படி சர்ஜரி பண்ணணும்னு அவர் சொல்கிறத எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைபாடுடையதாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. அதனால் என்ன செய்வாங்க, ஒரு அனுபவம் மிக்க ஒரு மருத்துவர் ஒரு சர்ஜரி பண்ணும்பொழுது இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து தே வில் சிம்பிளி இக்னோர் ஹிம். மோரோவர் அவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே அவரை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பெரியவங்க இருக்கிற இடம், நீ இப்போ தான் சோக்கடா இன்றைக்கி தான் படிச்சுட்டு வந்திருக்க, நீ அங்கே போய் இன்னும் சொதப்பாத அப்படின்னு சொல்லி கலோக்கியெல்லாம் பேசி நிறுத்திடுவாங்க. ஆனால் how he can gain the experience அப்படின்னு வரும்பொழுது அந்த மாதிரி தியேட்டரில் அவர் ஒரு அசிஸ்டண்ட் போல் அந்த கத்திரிக்கோல் எடுத்து கொடுக்குறது, கத்தி எடுத்து கொடுக்குறது, அப்புறம் அதை தொடச்சிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நர்ஸு செய்கிற வேலையை அவர் செய்கிறதா போனால் he can also see that what exactly is happening. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவன் கெயின் பண்ண முடியும் அந்த புதுசாக வந்திருக்கிற இப்போ தான் மருத்துவம் படிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு டாக்டருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம், அங்கே கூட அந்த தியேட்டர்லக்குள்ளே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு கூட அவருக்கு அனுமதி மறுக்கப்படும். இதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான். தொழிற்சாலையில் இப்போ இந்த மாறுதல் வந்திருக்கு. ஆனால் இன்னும் கூட மருத்துவ ஒரு அந்த ஏரியாவில் மெடிக்கல் ஃபீல்டில் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளெல்லாம் உள்ளே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு லைஃப் அண்ட் டெத் அப்படின்ற அந்த டேபிளில் இருக்கிறதுனால அவங்க நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐடியாஸை அதில் எடுத்துக்க மாட்டாங்க. பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்களை, சிறப்பான கருத்துக்கள் மட்டும், அனுபவமிக்க கருத்துக்கள், அதுலேயே 2-3 தடவை செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன்லாம் கேட்டு தான் அது வாங்குவாங்க. அதனால் சோஷியல் சேஞ்ச் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னா அது வந்து சமுதாய வளர்ச்சிக்கு எங்கேருந்து சொன்னாலும் எடுப்பாங்களா இருக்கும். ஆனால் ஒரு தனி மனிதனோட உயிரோட போராடும் பொழுது அனுபவம் இல்லாத கருத்துக்களை, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை நிச்சயமாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மருத்துவ உலகத்தில் அதை கணிசமே பார்க்க மாட்டாங்க. நம்ம நிறைய சிறப்பான கருத்துக்களை சொன்னால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹவு யூ வில் ஹேவ் டு பி கேர்ஃபுல் அண்டு ரொம்ப காமன் கம்போஸாக இருக்கணும்னு சொன்னால் அதுபோல் இடத்துல நம்மளோட கருத்துக்களை சொல்லாமல் இருக்கிறதே சிறப்பு. நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே சிறப்பு. தெர் வில் பி அக்கேஷன் ஃபார் இட் தட் வி கேன் ஷேர் இட் அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக அங்கேருந்து விலகிக்கிறது சிறப்பு தரும். நம்மளோட ஆளுமையில் அது ஒரு பஞ்சராக இருக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ண வேண்டாம். ஸோ இது கூட சமுதாய மாற்றம் தான். சமுதாய மாற்றத்தில் சில இடத்துல நம்மளோட கருத்துக்கள் என்ன ஒரு அயோட்டா அளவு கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் சோஷியல் ஸ்ட்ரக்சர் சமுதாய மாற்றத்துக்கு பொது அளவில் எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்களை நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புண்டு, எந்த கருத்துக்களை வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு வரும்போது ஒரு குரூப்பை பற்றி நம்ம பேசணும். சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எது போல் குரூப்பில் இருக்கோ அந்த குரூப்பில் எந்த மாதிரி கருத்துக்களை, புதுமையான கருத்துக்களுக்கு தான் முக்கியத்துவமா, இல்லை எல்லா கருத்துக்களும் அவங்க ஏற்றுப்பாங்களா, பழமையில் இருக்கிற சிறப்பை பற்றி கவனிப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோமான புதுமையான கருத்துக்கள் இருந்தால்
அந்த கருத்துக்கள்னால சமுதாயத்திலோட சீர்கேடுக்குத்தான் அது வழிவகுக்கும்னு சொன்னால் அந்த கருத்துக்களை நம்மளா we can eschew it. We ourselves can ignore that and we need not abide ourselves with that. அதுக்கு தகுந்தா போல் அந்த கருத்துக்களை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா பெண்ணோடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடியதாக இருந்தாலும் ஒரு ஆண் ஏற்றுக்கொள்ள முடியாத சில கருத்துக்களை பயன்படுத்துவரனாக இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சமுதாய மாற்றம்னு சொல்லி அது சீர்கேடுக்குத்தான் வழிவகுக்கும். அதை நம்ம என்ன அது நம்மளோட கணிப்புலேருந்து நம்மளோட கண் பார்வையிலேருந்து நம்ம ஒதுங்கி நிற்கிறது சிறப்பு தரும். ஏன்னா ப்ரெசன்ட் சினாரியோவில் நிறைய சோஷியல் சேஞ்ச், புதிய திருப்பங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு புதுக்கு அதுக்கு ஒரு டேகெல்லாம் கொடுத்து, ஆனால் திருப்பங்கள் எவங்க என்ன பண்ணோம், திருப்பங்கள் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பேலன்ஸ்டு ரிஃபைன்டு அதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அதெல்லாம் அங்கே நல்லா என்ன பண்ணுது, சுக்கு நூறாக உடஞ்சி போகுது. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமுதாயத்தில் மாற்றம் என்பது வர வேண்டும் தான், மாற்றமான எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் மாற்றம் சமுதாய சிறப்புக்கு மட்டுமே வழிவகுக்கக்கூடியதாக இருக்கணும். சமுதாயத்தோட சீர்கேடுக்கு வழிவகுக்கிறது, சீர்கேடுக்கு அது அதுக்கு ஒரு உதாரணமாக அமையிறது அப்படின்னா அதுபோல் பழக்க வழக்கங்கள், அதுபோல் நடைமுறை பாவனைகள், அதுபோல் செயல்முறைகள் அவை அனைத்துமே என்ன பண்ணணும், விளக்க வேண்டியது என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் இன்னும் விரைவாக பார்க்கலாம். தேங்க்ஸ்.